ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் நாம் இறைவனோடும் அயலாரோடும் கொண்டிருக்கின்ற உறவு வளர்பிறையாக வளர வேண்டுமே தவிர தேய்பிறையாக தேய்ந்துவிடக்கூடாது. எத்தனையோ பேர் தொடக்கத்தில் மிக நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரத்திலிருந்து. ஒரு வழக்குரைஞரின் அறிவு கூர்மையோடு அதே நேரத்தில் ஒரு காதலனின் இதயத்தோடு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இது எப்படி என்றால், பல ஆண்டுகள் கழித்து ஒரு வெட்டிங் ஆல்பத்தை புரட்டி பார்ப்பது போல ஆண்டவர் அந்த மக்களுடைய பழைய அன்பை பிரமாணிக்கத்தை நினைத்து பார்க்கிறார். இப்போது அவர்கள் நடக்கின்றதை பார்க்கின்ற போது நெஞ்சிலே ஒரு வலி. எப்படி கொண்டாடினார்கள் இந்த மக்கள், இப்போது மறந்துவிட்டார்களே என்று வேதனையோடு கேட்கிறார். நீ ஏழையாயிருந்தபோது, எளிமையாயிருந்தபோது அதிகமான அன்பு இருந்தது, அக்கறை இருந்தது, என் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆவல் இருந்தது. அதெல்லாம் இப்போது எங்கே போயிற்று? மீகா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு என்னதான் குறை வைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எரேமியா இறைவாக்கினர் வழியாக என்னிடத்திலே என்ன தவறு கண்டீர்கள், என்னை விட்டுவிட்டு பயனற்றவைகளை, சிலைகளை உங்களுடையதாக்கி கொண்டீர்களே என்று கேட்கின்றார். இன்னும் சில பேர் இன்றைக்கு ஏதோ ஆண்டவருடைய கட்டளை இது, திரு அவையில் இப்படி போதிக்கிறார்கள் என்பதற்காக சில கட்டளைகளை உப்பு சப்பில்லாமல் பின்பற்றுகிறார்கள். அது மட்டும் போதாது, ஆண்டவருக்கு உன் இதயத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் கேட்கிறார். ஜூலியன் ஆஃப் நார்விச் என்ற பெண் துறவி தனிமையாக இங்கிலாந்திலே 14ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய நாட்களை ஜெபத்திலே செலவிட்டார். அவருடைய வார்த்தைகள்: அவரை பார்த்தேன், அவரை தேடினேன், அவரை விரும்பினேன், பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவிலே அவர் மகிழ்ந்தார். இப்படி ஆண்டவரை தேடத்தான் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்து கொண்டார். இன்றைக்கு நாம் வாசிப்பது போல இஸ்ரவேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறது. அது அவரது அறுவடையின் முதற்கனியாக இருக்கிறது என்று உரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் இப்படித்தான் ஆண்டவருக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பு காட்டுகிறார். ஆனால் நடப்பது என்ன? நன்றி மறக்கின்றார்கள் மக்கள். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். ஆனால் நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். அதாவது என்னுடைய கட்டளைகளின்படி நடக்காமல், என்னை அன்பு செய்யாமல், முறைகேடான வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்தீர்கள் என்கின்றார் ஆண்டவர். இத்தகைய சூழ்நிலைகளில் சாதாரண மக்கள் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு எதிராக சென்றார்கள் என்றால், அவர்களை திருத்த வேண்டிய, வழிநடத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய முக்கியமான தலைவர்கள், இறைவாக்கினர்கள், குருக்கள், அவர்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டார்களாம். தீர்வாக அமைய வேண்டிய இந்த முக்கியமானவர்களே பிரச்சனைக்கு காரணமாக இருந்தால் என்ன நேரும்? ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவே இல்லையாம். ஆண்டவரை தேடாத குருக்களாம். திருச்சட்டத்தை போதிப்போர் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லையாம். அவரை அறிந்து கொண்டால்தானே மக்களுக்கு போதிக்க முடியும். ஆட்சியாளர்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கின்றார்களாம். ஆண்டவரை பின்பற்றி அவர் வழியில் மக்களை நடத்துவதற்காகத்தானே அரசர்கள். இறைவாக்கினர்கள்
பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றுகின்றார்களாம். பாருங்கள், என்ன வேடிக்கை, எவ்வளவு வேதனை! இன்றைக்கு திரு அவையில் இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கையாளர்களை பார்த்து ஆண்டவர் இதைத்தான் கேட்பார். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எவ்வாறு உயிர்த்த ஆண்டவர் எபேசு நகர திரு அவையை பார்த்து, தொடக்கத்தில் இருந்த அன்பு உங்களுக்கு இன்னும் இருக்கின்றதா என்று கேட்கிறார். அதே போலத்தான் நம் ஒவ்வொருவரிடமும் தொடக்கத்தில் இருந்த புத்துணர்ச்சி, ஆர்வம், ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்று இன்னும் இருக்கின்றதா, வளர்ந்து கொண்டே இருக்கிறதா, அல்லது அது குறைந்து விட்டதா என்று ஆண்டவர் கேட்பார். அருள்பணியாளர்கள், அர்ப்பண வாழ்வை தேர்ந்து கொண்டவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் உண்மையாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வா அல்லது நீங்களே பிரச்சனைக்கு காரணமா என்று ஆண்டவர் கேட்பார். என்னை அறிந்திருக்கிறீர்களா? நான் எங்கே என்று கேட்கிறீர்களா? எனக்கு எதிராக கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? போலியானவற்றை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறீர்களா என்று கேட்பார். இன்றைக்கு நற்செய்திக்கு எதிரான மதிப்பீடுகளை சிலர் பற்றி கொள்வதை பார்த்து இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கும் அச்சுறுத்துகின்ற வேதனைக்குரிய இந்த வார்த்தைகளைத்தான் சொல்லுவார். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள். ஏனென்றால் என் மக்கள் நான் எதிர்பார்த்தவாறு என்னை பற்றி கொண்டு அன்பு வாழ்வு வாழவில்லை என்கின்றார். முக்கியமாக என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள் என்கின்றார். என்ன அந்த தீச்செயல்கள்? ஒரு பக்கம் பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இன்னொரு பக்கம் தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். பாலை நிலத்திலே ஓயசிஸ் என்று சொல்லப்படுகின்ற வற்றாத நீரூற்றை கண்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் மக்கள்! தங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்ததே என்று மகிழ்ச்சி கொள்வார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட நீரூற்றை விட்டுவிட்டு தண்ணீரே இல்லாத இடத்தில் மழை நீருக்காக குட்டையை அமைக்கின்ற மக்களை நினைத்து பாருங்கள். அப்படித்தான் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள். 2ஆம் அதிகாரம் 28 வாசிக்கின்றோம். எத்தனை நகரங்கள் இருந்ததோ அத்தனை தெய்வங்களாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். என் மாட்சியை பயனற்ற ஒன்றிற்காக மாற்றிக்கொண்டார்களே என்று ஆண்டவர் நொந்து கொள்கின்றார். உயிருள்ள நீரூற்று ஆண்டவர் இருக்கும்போது மற்ற கூட்டணிகளை தேடுகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். அசீரியாவை தேடுகிறார்கள், எகிப்தை தேடுகிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் பல நேரங்களில் ஆண்டவரை மறந்துவிட்டு சில உறவுகளை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், சொத்து சுகத்தை தேடுகிறோம், கூட்டணியை தேடுகிறோம். இவையெல்லாம் ஓட்டை தொட்டிகள்தான், நம்மை காப்பாற்றவே முடியாது. நீரூற்றாகிய நம் ஆண்டவரை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று இறைவாக்கினர் எரேமியா வழியாக சொல்லப்படுகின்ற செய்திக்கு செவிமடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்தாலும் பல நேரங்களில் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்பது போல நாம் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதே இல்லை. நம்முடைய நெஞ்சம் கொழுத்து போய்விடுகிறது. எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்முடைய காது மந்தமாய் போய்விடுகிறது. நம்முடைய கண்களை மூடிக்கொள்கிறோம், மனம் மாறாமல் இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசையா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 9-10 வரையுள்ள வசனங்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களை தேர்ந்து கொள்வது, இன்னொரு பக்கம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் முழு மனத்தோடு ஆண்டவரின் அழைப்புக்கு பதில் கொடுத்து பொறுப்பு ஏற்றுக்கொள்வது. கடின இதயத்தின் காரணமாக ஆழமில்லாத மேம்போக்கான வாழ்வை தேர்ந்து கொள்வதன் வழியாக அல்லது சுகபோக நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையாவதன் வழியாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பலனை நாம் தராமல் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் மக்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனமுவந்து செவிமடுத்து
வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று அவரை பார்த்து சொல்லுகின்ற மக்கள். இன்னொரு பக்கம் எவ்வளவுதான் ஆண்டவருடைய போதனையை கேட்டாலும் திருந்த மனம் இல்லாமல் ஆண்டவரை நிராகரிக்கின்ற மக்கள். அத்தகையோர்களை பார்த்த ஆண்டவர், என்னை விட்டு நீங்களே அகன்று போனால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் நீங்கள்தான் என்று உரைப்பது போல அமைகின்றது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கேட்கின்ற காதுகளையும் பார்க்கின்ற கண்களையும் கொடுத்திருக்கிறார். அவரை வரவேற்க வேண்டும், அவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தி கூறுவது போல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நாம் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள். அவர்கள் காணவில்லை. நாம் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள். அவர்கள் கேட்கவில்லை. இவ்வளவு அரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை, நீதியை, இரக்கத்தை. நாம் அன்றாடம் எடுக்கின்ற முடிவுகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். பொங்கி வழிந்தோடும் நீரூற்று அவர் என்பதை நினைத்து அவரையே பற்றி கொண்டு நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளான பயனற்றவற்றை நம்முடையதாக்கிக் கொண்ட பெருமையிலே வாழ்வை வீணாக்க கூடாது. ஏனென்றால் இன்றைய திருப்பாடல் நமக்கு உரைப்பது போல, வாழ்வு தரும் ஊற்று ஆண்டவரிடமே உள்ளது, வானளவு உயர்ந்துள்ளது அவரது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது அவரது வாக்கு பிறழாமை. அவருடைய ஒளியால் நாமும் ஒளி பெறுகின்றோம். ஒளியாம் ஆண்டவரை நிரந்தரமாக காண வேண்டும் என்று விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடர்வோம். ஆமென்.